ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மோனோஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட் அண்ட் அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மோனோஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட். மோனோ அப்படின்னா நமக்கு தெரியும் ஒன், இதில் ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் தான் இருக்குது. ஓகே, ஒன் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்குது. ஸோ இப்போ மோனோஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட்டில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் ட்ரிகர் கொடுக்குறோன்னா ஒரு ட்ரிகர் கொடுக்குறோம். ஸோ ட்ரிகர் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் வித், அதாவது ப்ரீ டிட்டர்மைன்டு வித் மட்டும் நமக்கு ஒரு அவுட்புட் பல்ஸ் ஜென்ரேட் ஆகி அகைன் இதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மோனோஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட்னு சொல்கிறோம். A monostable element is a circuit that generates a pulse of a predetermined width. Predetermined widthனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பேராமீட்டர்ஸோட வேல்யூஸை வச்சு இந்த width இருக்குல்ல, நமக்கு ஒரு பல்ஸ் ஜென்ரேட் ஆகிற width வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த வித் மட்டும்தான் நமக்கு பல்ஸ் கிடைக்கும். அகைன் இதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகும். ப்ரீ டிட்டர்மைன்டு வித் எவ்ரி டைம் த quiescent circuit is triggered by a pulse or transition event. It is called monostable because it has only one stable state. இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா quasi stable state and ஒன் ஷார்ட் சர்க்யூட். இதை வந்து ஒன் ஷார்ட் சர்க்யூட்டுன்னு சொல்கிறோம். ஏன் ஒன் ஷார்ட் சர்க்யூட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, ஆல்ரெடி 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ட்ரிகர் கொடுக்கும்போது அது 1 சேஞ்ச் ஆகும். ஆர் 1 இருக்குது, நம்ம ட்ரிகர் பல்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? 0க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். பட் ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த பல்ஸ் வந்து கிடைக்கும். அகைன் இதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒன் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோட தியரி எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பிளாக் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு இன்புட்டு நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறமா ஒரு டிலே பிளாக் இருக்குது. இது வந்து எக்ஸ்ஆர் கேட், தென் அவுட்புட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 0 இருந்ததுன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0, தென் 0 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1, 1 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1, 1 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 0. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இது வந்து 0 ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? 0ல் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்புட்டும் 0, இங்கே இருக்கக்கூடிய இன்புட்டும் 0. இனிஷியலாக நம்ம எதுவுமே கொடுக்கல, 0 0ன்னு இருக்குது. ஸோ 0 0வோட அவுட்புட் என்ன? நமக்கு 0. ஓகேவா? 0ல் இருக்குது. புரியுதுல்ல? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து 1க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளோட இன்புட்டை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஓகேவா? 0லேருந்து 1க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 1 இன்புட், இந்த 1 இன்புட் இந்த டிலே பிளாக்குக்கும் வரும், சேம் டைம் இங்கேயும் வரும். நம்மளோட இந்த ஒரு இன்புட்டான எக்ஸ்ஆர் கேட்டுக்கு வரும். எக்ஸ்ஆர் கேட்டோட ஒரு இன்புட் டிலேலேருந்து வருது, ஒரு இன்புட் டைரெக்டாக இன்புட்லேருந்து வருது. அப்போ டைரெக்டாக இன்புட்லேருந்து வர்றது உடனே எங்கே வந்துடும்? எக்ஸ்ஆர் கேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம் டைம் பீரியட் என்ன ஆகிட்டே இருக்குது? டிலே ஆகிட்டு இருக்குது. பட் டைரெக்டாக வரக்கூடியது வந்து ரீச் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன தான் இருக்குது? 0 தான் இருக்குது. அப்போ 0 1ஓட அவுட்புட் நமக்கு என்ன? 1. ஸோ இது வந்து 0லேருந்து 1 ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் டைம் பீரியட் டிலே ஆகுது. டிலே ஆகி இப்போ இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு? 1ன்னு ஆகிடுச்சு. ஸோ அது 1 ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்? 1 × 1 என்னது? நம்மளோட அவுட்புட் 0. அகைன் இதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு விட்த் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த டிலே டைம் பீரியடில் கிடைக்கக்கூடிய அந்த பல்ஸ் விட்த் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா மோனோஸ்டேபிளோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ மோனோஸ்டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா in the quiescent state both inputs to the XOR are identical and the output goes to low. இது நம்ம எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷன் தெரியும். ரெண்டு இன்புட்டுமே ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0. அது தெரியும்ல நமக்கு. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மோனோஸ்டேபிள் ஸ்டேட்டை வந்து நம்ம எதுக்காக விஎல்எஸ்ஏல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் அண்ட் பல்ஸ் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதாவது கிளாக் எட்ஜ் வந்த உடனே ஒரு ஷார்ட் எனேபிள் பல்ஸ் வேணும், அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிக்னலுக்கு ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இந்த மோனோஸ்டேபிள் வந்து ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர் மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து மோனோஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட். ஸோ மோனோஸ்டேபிளில் ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் உண்டு. பட் அஸ்டேபிளில் தேர் இஸ் நோ ஸ்டேபிள் ஸ்டேட். ஸ்டேபிள் ஸ்டேட்
கிடையாது. இது வந்து ஒரு ஆசிலேட்டர். கரெக்டாக? அஸ்டேபிள்னாலே நமக்கு தெரியும் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் நமக்கு என்ன பண்ணும், அதுவாகவே வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஆசிலேட்டர் அஸ்டேபிள் சீக்வன்சஸ் சர்க்யூட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா, ஜீரோலேருந்து ஹைலேருந்து ஜீரோ, ஹைலேருந்து லோலேருந்து ஹைலேருந்து லோ, இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு என்ன ஆகும்னா வேவ்ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் ஜென்ரேட்டர், டைமிங் பல்ஸ் ஜென்ரேட்டர், இதெல்லாமே இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்டேபிள் சர்க்யூட்டுக்கு நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட் வந்து கொடுக்க மாட்டோம். பட் நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து ஒரு வேவ்ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போ ஒரு அஸ்டேபிள் சர்க்யூட்டுக்கு நமக்கு என்ன வேணும், இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குன்னா அதுக்கு ஃபீட்பேக் பாத் வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு டிலே கண்ட்ரோல் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அஸ்டேபிள் சர்க்யூட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு ஃபீட்பேக் பாத் வேணும், டிலே கண்ட்ரோல் வேணும். எதுக்கு டிலே கண்ட்ரோல் வேணும், அதாவது ஹை டு லோ டைமிங்கை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. அப்போ டிலே கண்ட்ரோல் பண்ண இன்வெர்ட்டர் ஆர் டிலே எலமெண்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால தான் இந்த அஸ்டேபிள் சர்க்யூட்டில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அஸ்டேபிள் ஜென்ரேட் பண்ண என்னெல்லாம் வேணும், ஃபீட்பேக் பாத்தும் வேணும், டிலே கண்ட்ரோலும் வேணும். ஓகேவா? அதுக்கு டிலே எலமெண்ட்டும் வேணும், இன்வெர்ட்டர் ஆர் டிலே எலமெண்ட் வேணும். ஸோ அந்த சர்க்யூட் நமக்கு எதில் தான் பாசிபிள் அப்படின்னா கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டரில் தான் நமக்கு பாசிபிள். ஓகேவா? ஸோ அஸ்டேபிள் சர்க்யூட்டில் விசிஓ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ரிங் ஆசிலேட்டர் எடுத்துக்கோம். ஸோ ரிங் ஆசிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெர்ட்டர் வந்து ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆட் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர் 7 3 இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட் இதோட ஃபஸ்ட் இன்வெர்ட்டரோட இன்புட் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இதோட அவுட்புட் என்ன 1. ஸோ இந்த 1 தான் இதுக்கு இன்புட்டாக வரும். இதோட அவுட்புட் 0. இதோட இன்புட் தான் இங்கே அவுட்புட் இதோட அவுட்புட் இதுக்கு இன்புட்டாக வரும் 0. அப்போ இங்கே வந்து 1. ஸோ இந்த 1 வந்து ஃபீட்பேக் பாத். இங்கே வரும்போது அகைன் இது என்ன ஆகும், 1 ஆகிடும். ஸோ இது 0 ஆகும், இது 1 ஆகும், இது என்ன ஆகும் 0 ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்புட் 1ல் இருக்குது, அகைன் 0 1 0 இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ VLSI சர்க்யூட்டில், அதாவது VLSI சிப் டிசைனில் நமக்கு டைமிங் பல்ஸ் இல்லைனா கிளாக் சிக்னல் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த கிளாக்கை வந்து கண்டினியூஸ் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதை தான் நமக்கு யார் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட் பண்ணுது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா VCO வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ VCOவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேட்டர். அது எப்படின்னா நமக்கு VCO என்ன பண்ணும், வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்னாலே நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து வோல்டேஜ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால தான் அதுக்கு பேர் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர். ஓகேவா? ஃப்ரீக்வன்சியை ஒரு கண்ட்ரோல் வோல்டேஜ் மூலமாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சியும் ஹையாக இருக்கும். கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து லோவாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா VCO பேஸ்ட் கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா VCO பேஸ்ட் கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஓகேவா? இது வந்து மாடிஃபைடு இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஸோ இந்த கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சீரீஸாக ஒரு NMOS டிரான்சிஸ்டரை வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது மாடிஃபைடு இன்வெர்ட்டர். நார்மலாக இந்த இன்வெர்ட்டரில் கரண்ட் வந்து, ஸோ இது நார்மல் இன்வெர்ட்டர் சர்க்யூட் இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு PMOS ஒரு NMOS. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ நார்மல் இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த M3 டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இது வந்து கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சர்க்யூட்டுக்கு பேர் கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு வந்து வேவ் ஃபார்ம் வந்து கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணணும்னா இதே மாதிரி சர்க்யூட், இது வந்து நான் இங்கே இன்வெர்ட்டர் மட்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணி அகெயின் இந்த இன்புட்டுக்கு அந்த ஃபீட்பேக் பார்த்தா கொடுக்கணும். ஓகேவா? நம்ம இந்த ரிங் ஆசிலேட்டர் போட்டோம்ல, ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
இப்போ இன்வெர்ட்டரில் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஹைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு பிமாஸ் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஓப்பன் ஆகும், என்மாஸ் வந்து க்ளோஸ் ஆகும், அதாவது ஆன் ஆகும். நம்ம அவுட்புட் வந்து என்னது, லோ ஆகும். அதாவது இன்வெர்ட்டரில் இன்புட் ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து லோ, அப்படி தானே? அப்போ அவுட்புட்டில் நமக்கு நார்மலாக சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நமக்கு இங்கே கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், சார்ஜ் ஆகி இருக்கும். இப்போ இன்புட் வந்து ஹை, அப்போ நமக்கு அவுட்புட் வந்து லோ ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், கிரவுண்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். அதாவது M1 அது வழியாக M3 வழியாக நமக்கு என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்சார்ஜ் ஆகிற ஃப்ளோவை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இந்த V கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதாவது நம்ம வந்து M3 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த M3 டிரான்சிஸ்டர் தான் இந்த கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும். இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற ரேட் வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்கணுமா ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V கண்ட்ரோல் வந்து ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து ஹையாக இருக்குது. அப்போது இது வந்து ஸ்ட்ராங்காக ஆனுன்னு அர்த்தம், அப்படி தானே? ஸ்ட்ராங்காக ஆனுன்னா நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அதாவது அவுட்புட் வந்து இப்போ அவுட்புட் வந்து இப்படி இருக்குது, ஹையில் லோ, நமக்கு வந்து ஹையில் இருந்து இப்போ நமக்கு 1 கொடுத்த உடனே 0 ஆகுது, லோ ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். எப்போது கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து ஹையாக இருந்து M3 வந்து ஸ்ட்ராங்காக ஆனாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படின்னா டிலே வந்து ரெடியூஸ் ஆகும். புரியுதா? ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இந்த V கண்ட்ரோல் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா M3 வந்து வீக்காக ஆனாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஓரளவுக்கு ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்க, வீக்காக ஆனாக இருக்கும். அப்போ கரண்ட் வந்து எப்படி நமக்கு ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும், தட் மீன்ஸ் அவுட்புட் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். அப்படின்னா டிலே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி வந்து குறையும். ஸோ இந்த ஆப்ரேஷனில் தான் இது வந்து என்ன ஆகுது, ரன் ஆகுது. நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வேணுமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டரில் அவுட்புட்டோட ஸ்பீடு வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னா இந்த கண்ட்ரோல் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டில் 3 or 5 கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டரை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணால் ஒரு ஃபீட்பேக் பாத் வரும். ஸோ நம்ம ஆசிலேஷனுக்கு நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் வந்து வேணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0 இருந்ததுன்னா இங்கே 1 மாறி மாறி சேஞ்ச் ஆகி வரும். இப்போ ஈவன் நம்பர்னால் நம்மளோட இன்புட் 0, அவுட்புட்டும் 0வாக இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் தான் வேணும். ஓகேவா? அப்போ தான் அவுட்புட் ஹையானால் இன்புட் வந்து சேஞ்ச் ஆகும், அகெயின் அவுட்புட் லோ ஆகும். புரியுதுல்ல? அப்போ இதுதான் வந்து அஸ்டேபிள் ஆப்ரேஷன். ஓகேவா? அஸ்டேபிள் சர்க்யூட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்டேபிள் சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. பட் இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரைஸ் ஆர் ஃபால் ஆகும். ஓகேவா? ஒரு நம்ம வந்து என்னென்னா நம்ம பண்ணும்போது ரைஸ் அண்ட் ஃபால் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எஸ்பெஷலி கரண்ட் ஸ்டாப்டு இன்வெர்ட்டரில் கரண்ட் கம்மி ஆகிற டைமில் நமக்கு இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? அப்போ அவுட்புட்டை வந்து நமக்கு அவுட்புட்டில் அன்டிஃபைன்டு ரீஜியன் வரும். அவுட்புட்டில் அன்டிஃபைன்ட் ரீஜியன்னா நமக்கு என்ன இருக்குல்ல, இது முழுசாக வந்து இந்த மாதிரி 1 0 அப்படிங்கிற ஸ்டேட்டில் வராது. ஓகேவா? அதாவது நாய்ஸ் வந்து அங்கே இருக்கும், அன்வாண்டட் ஸ்விட்சிங் வந்து அக்கர் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இந்த மாதிரி நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால அவுட்புட்டில் கடைசியாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கிமிட் ட்ரிகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கிமிட் ட்ரிகர் நமக்கு என்ன பண்ணோன்னா ஒரு ஷார்ப்பர் அண்ட் கிளீனர் டிரான்சிஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு பர்ஃபெக்ட் டிஜிட்டல் வேல்யூ கிடைக்கும். ஹை வேல்யூனாலும் சரி, லோ வேல்யூனாலும் சரி, ஒரு பர்ஃபெக்ட் டிஜிட்டல் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஸ்கிமிட் ட்ரிகரோட ஸ்கிமிட் ட்ரிகர்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் கம்பேரட்டர். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்கிமிட் ட்ரிகர் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக நம்ம இன்வெர்ட்டரில் நாய்ஸ் வந்தால் கூட நமக்கு ஸ்கிமிட் ட்ரிகர் யூஸ் பண்ணலைன்னா நமக்கு அவுட்புட் ப்ராப்பராக இருக்காது. பட் ஸ்கிமிட் ட்ரிகர் யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் வந்தால் கூட நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட். இந்த வீடியோவில் உங்களுக்கு மோனோஸ்டேபிள் அண்ட் அஸ்டேபிள் சீக்வன்சியல் சர்க்யூட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.